இதுவரை கிட்டத்தட்ட 133 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பலரை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 90க்கும் மேற்பட்டோர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு முழுவீச்சில் தீயை அணைக்கும் முயற்சியும் நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களை உடனுக்குடன் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இதுவரையில் 133 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். இந்த விமானத்தில் 2 பைலட்டுகள் 10 பணியாளர்கள் உட்பட இந்தியாவை சேர்ந்த 161 பேரும் 53 பிரிட்டிஷ் பயணிகளும் 1 கனடாவை சேர்ந்தவரும் 7 போர்ச்சுகல் சேர்ந்த பயணிகளும் பயணித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இதில் 14 குழந்தைகள் பயணித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த கோர விபத்தில் இருந்து தற்போது வரை உடல் கருகிய நிலையில்